தங்கம், இப்ப உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? உனக்கு மனசு சரியில்லை அப்படின்னா யாருனாச்சும் வந்து உனக்கு ஆறுதல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யாரும் நம்ம கிட்ட கேட்கலையே. யாருனாச்சும் வந்து ஆறுதல் கொடுத்தா நல்லா இருக்குமே. இது இப்படி உனக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா, எனக்கு காய்ச்சலா இருக்கு, என்கிட்ட யாருமே கேட்கல. என்னால உடம்புக்கு முடியாம இருக்கேன், யாருமே என்னை கேட்க மாட்டாங்க, யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இதுதான் தங்க இங்க நிறைய பேரோட பிரச்சனை. உன் பிரச்சனை மட்டும் இல்ல, இங்க நிறைய பேரோட பிரச்சனை இதுதான். உனக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா மாத்திரை நீ போட்டா தான் உன் உடம்பு குணமாகும். உனக்கான பிரச்சனைக்கு சொல்யூஷன் உன்கிட்ட தான் இருக்குது. அந்த பிரச்சனைக்கான தீர்வு உன்கிட்ட தான் இருக்குது. அது உனக்கு தெரியாது. என்கிட்ட இன்னொருத்தர் வந்து கேட்கணும், எனக்கான பிரச்சனையை இன்னொருத்தர் வந்து சொல்லணும், இப்படி எதிர்பார்ப்புகள் இருக்கத்தான் உன்னுடைய வாழ்க்கை நரகமாயிட்டு. ஏன் இன்னொருத்தவங்க வந்து கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் உன் மனசுல ஏன் விழுது? உனக்கு எல்லாமே நீ மட்டும்தான். தங்கம், இப்ப உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? உனக்கு மனசு சரியில்லை அப்படின்னா யாருனாச்சும் வந்து உனக்கு ஆறுதல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யாரும் நம்ம கிட்ட கேட்கலையே. யாருனாச்சும் வந்து ஆறுதல் கொடுத்தா நல்லா இருக்குமே. இது இப்படி உனக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா, எனக்கு காய்ச்சலா இருக்கு, என்கிட்ட யாருமே கேட்கல.